அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. RNBF டிவி சேனலூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் குறிப்பாக எமது வீடுகளில் காணப்படுகின்ற மின் உபகரணங்களை திருத்துவதற்கு தேவையான மிகவும் முக்கிய அவசியமான ஒன்று தான் இந்த மல்டிமீட்டர்னு சொல்லி, இதுக்கு சொல்கிறது டிஜிட்டல் கிளாம் மீட்டர்னு சொல்கிறது. அதே மாதிரி இதுக்கு சொல்கிறது மல்டிமீட்டர். இந்த மீட்டர் உதவி இல்லாமல் எந்த ஒரு மின் உபகரணத்தையோ, தண்ணி மோட்டரோ அல்லது ஹீட்டரோ, ரைஸ் குக்கரோ, பிளெண்டரோ, எந்த ஒரு மின் உபகரணங்களையும் இந்த மீட்டர் உதவி இல்லாமல் சரி செய்ய முடியாது. ஆனால் அதற்கு மாற்றீடாக புதிதாக திருத்தம், அதாவது ரிப்பேர் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த விலை கூடிய மீட்டரை காசு கொடுத்து வாங்க இயலாதுன்ற ஒரு கட்டத்துக்கு வருகிற நேரத்தில் அதுக்கு மாற்றீடாக இலகுவான முறையில் எமது அன்றாடம் வீடுகளில் காணப்படுகின்ற சில ஓரிரு பொருட்களை வைத்து குறிப்பாக அந்த மின் உபகரணங்களை சரி செய்வதற்குரிய மீட்டருக்கு பதிலாக தயார் செய்யக்கூடிய ஒரு உபகரணத்தை உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவில் இது சம்பந்தமாக தொடர்பான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மல்டிமீட்டருக்கு பதிலாக தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு தேவையான முதலாவது மின் குமிழ். இது 100 வோல்டேஜ், அதாவது 100 வாட்ஸ், 100 வாட்ஸ் ஒரு மின் குமிழ். அதே மாதிரி ஒரு ஹோல்டர் பாருங்கள், இந்த ஹோல்டர். அதுமாதிரி ஒரு ப்ளக் டாப். இந்த ப்ளக் டாப் வந்து 3 பின்னாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 2 பின்னாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தேவையான அளவுக்கு. அதே மாதிரி இந்தளவு வயர், தேவையான வயர். சாதாரணமாக எங்களுக்கு எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவு நீளமான தூரத்துக்கு வயர் தேவையோ இந்த வயர் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் ப்ளக் டாப் பொருத்தப்படலை. இப்போ நான் இந்த லேசான முறையில் ப்ளக் டாப் பொருத்தின மாதிரி ஒரு வயரை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை பாரு. அப்போ எங்களுக்கு ப்ளக் டாப் பொருத்த வேண்டி தேவைப்படாது. நீங்கள் அப்படி வசதி இல்லாதவங்க ப்ளக் டாப் ஒன்று வாங்கிக்கொள்ளலாம், அல்லது இதே போல் வயர் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் சிம்பிளாக. இது லேசான இந்த வயர் எடுக்கிறதுக்கு லேசான முறை பழுதா போன ஃபேன், டேபிள் ஃபேன் அதுகளில் இந்த வயர் கிடைக்கும், அல்லது பழுதா போன ஃப்ரிட்ஜுகளில் கிடைக்கும். இந்த வயர்கள் ப்ளக் டாப்போடு சேர்ந்து 2 பின் ப்ளக்கோடு இருந்தால் ரொம்ப லேசி, 3 பின் அவசியப்படாது. அதில் இப்போ எப்படி செய்கிறன்றதுக்கு முதல்ல இதில் டயக்ராத்தை பாருங்கள். இது சிம்பிளான வேலை, லேசான வேலை. பாருங்கள், இந்த டயக்ராம் இருக்குது. இதில் இங்கே காட்டப்பட்டிருக்குது என் போட்டிருக்குது நியூட்ரல் லைன். அதே போல் எல் காட்டப்பட்டிருக்குது. இதில் வந்து லைவ் வயர், கரண்ட் வயர். இதில் சிம்பிளாக பார்க்க போனால் இந்த நியூட்ரல் பகுதியால் வரக்கூடிய சப்ளை வந்து இங்கே மின்குமிழ் அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. மின்குமிழுக்கு ஒரு சப்ளை போகுது. அதே மாதிரி மின்குமிழ்லேருந்து வரக்கூடிய இன்னொரு சப்ளை அப்படியே கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்குது. அதே போல் லைவ் வயர் வந்து நேரடியாக திருவாக அப்படியே அடுத்த பகுதிக்கு வருது. எப்பயுமே நாங்கள் வீட்டில் மின் உபகரணங்கள் சரி வயரிங் பண்ணுற நேரத்தில் சுவிட்சுக்கு வரக்கூடிய வயர் எப்போதுமே லைவ் வயராக தான் இருக்கும். ஏனெண்டா சுவிட்சை ஆஃப் பண்ணுற நேரத்தில் அந்த பல்ப் எரியாத அளவுக்கு சுவிட்ச் மூலமாக அந்த பல்பை கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதே மாதிரி ஒரு வேலையை தான் இந்த சர்க்யூட்லேயும் காணப்படுது. எப்படின்னா இங்கே நியூட்ரல் பகுதியால் வரக்கூடிய வயரும், லைவ் பகுதியால் வரக்கூடிய வயரும், நியூட்ரல் பகுதியால் ஒரு முனைக்கு பல்பில் இணைக்கப்பட்டுக்கு, மற்ற முனை அப்படியே தொங்கலில் இங்கே காணப்படுது. லைவ் வயர் நேரடியாக வருது. ஒரு சுவிட்ச் செய்கிற வேலையை தான் இங்கே நாங்கள் காட்டப்போம். இப்போ சுவிட்ச் எப்படி நாங்கள் ஆன் பண்ணுற நேரத்தில் சுவிட்ச் கனெக்ட் ஆகி இந்த பல்புக்கு வெளிச்சத்தை கொடுத்து கனெக்ட் பண்ணப்படுதோ, அதே மாதிரி ஒரு சுவிட்ச் செய்கிற வேலையை 2 வயர்களை வச்சு நாங்கள் டச் பண்ணுறது மூலமாக அந்த மின்குமிழை எரியறதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த மின்குமிழ் பத்திரத்தை வச்சு தான், பிரகாசத்தை வச்சு தான் மின் உபகரணங்கள பிள்ளையை நாங்கள் கண்டறியலாம். இப்போ சரி இப்போ ப்ளக் டாப் எங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா ப்ளக் டாப் நீங்கள் பொருத்தின மாதிரி ஒரு வயர்னு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுக்கிறேன். அப்போ ப்ளக் டாப் எங்களுக்கு தேவைப்படாது, அதை நாங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கணும். இப்போ இன்னொரு தனியாக ஒரு துண்டு வயர் தேவை.
இந்த வயரை முதல்ல நாம் இந்த ஹோல்டரில் ஒரு முனையில் பொருத்திக்கணும். பாருங்கள், இந்த ஹோல்டரில் ஒரு பகுதியில் நாங்கள் பொருத்திக்கணும். இப்போ இந்த வயரில் இருந்து கட் பண்ணின ஒரு துண்டு வயரை தான் உங்களுக்கு தனியாக வச்சுக்கிறேன். இந்த இதை வேறு எடுத்த வயர், இதை நாங்கள் இப்போ ஹோல்டரில் ஒரு பகுதியில் நாம் ஜாயின் பண்ணி கொள்வோம். ஸ்க்ரூ வரும் சரியா, ஒரு பகுதியில் ஜாயின் பண்ணி கொள்வோம். இப்போ வயர்லேருந்து வர்ற ஒரு வயரை தனியாக விட்டுட்டு அடுத்த வயரை ஹோல்டரில் ஏற்கனவே ஒரு வயர் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். அதில் மற்ற முனையில் இந்த வயரை இன்னொரு வயரை ஜாயின் பண்ணுவோம். அது எந்த பக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கு ஹோல்டரில் ஸ்க்ரூ வரும். நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணலை, இது அவசரமாக செய்யணுங்கிறதுக்காக. இப்போ இதில் பாருங்கள், ப்ளக்லேருந்து வரக்கூடிய வயர் இந்த இருக்கு, இதிலேருந்து வர்றது நியூட்ரல் லைன். அந்த ரெண்டு வயர்னால் அந்த ரெண்டு வயர் தான் இருக்குது பாருங்கள். இப்போ ஹோல்டரில் வயரில் ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் செப்பரேட் தனியாக துண்டிக்கப்பட்ட ஒரு துண்டு வயர் ஹோல்டரில் மற்ற பக்கம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நாம் இந்த ஹோல்டரை இதுக்குள்ளே பூட்டுறதுக்கு எங்களுக்கு ரெண்டு வயரும் விடாதபடியாக ஒன்று இதில் ஜாயிண்ட் ஒரு முனையையும் நாம் ஹோல்டருக்குள்ளாலேயே வெளியால் எடுத்துக்கொள்வோம். சரி, அதே மாதிரி இந்த ஒரு பக்கம் ஹோல்டரில் ஜாயின் பண்ண மற்ற முனையும் அதே ஹோல்டருக்குள்ளாலே நாம் வெளியால் எடுத்துக்கொண்டு இப்போ ஹோல்டரை பூட்டலாம். லேசாக சிம்பிளாக பூட்டலாம். ரைட், இப்போ பூட்டிட்டோம்னா இப்போ ரெண்டு வயர் செப்பரேட்டாக இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம் ஹோல்டருக்கு வந்து 4 வயர் வருதுன்னு சொல்லி. அப்படி இல்லை, ஒரு வயர் உள்ளுக்குள்ளே மடித்து எடுக்கப்பட்டிருக்குது, இன்னொரு வயர் ஹோல்டரில் மரமுனையிலேருந்து வர்ற வயர் தான் இந்த வயர். இப்போ இதுதான் அதில் சிம்பிள் வேலை, இவ்வளோதான். இப்போ வேலை முடிஞ்சுது. இப்போ நாம் அந்த பல்பை கனெக்ட் பண்ணி எப்படி இந்த பல்பு வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். சரியா, இப்போ பல்பு வயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ப்ளக் டொப்பில் அடிப்போம். இதை கரண்ட்டுக்கு சப்ளை பவரை கொடுப்போம். சரியா, முதல்ல இப்போ பவர் சப்ளை கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ பவர் இந்த வயரில் வந்து கொண்டிருக்குது. எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் உபகரணங்களை திருத்தும் போதும் நாம் கட்டாயம் சேஃப்டி, எங்களுக்கு கையில் கட்டாயம் சேஃப்டி தேவை. மின் உபகரணங்களை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபஸ்ட், அதை நாங்கள் கவனத்தில் கொண்டு வரணும். இப்போ பவர் சப்ளை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சுவிட்ச் செய்கிற வேலையை இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ இதை டச் பண்ணுற நேரத்தில் இந்த பல்பு எரியறதை பிரகாசம் அடைகிறத பார்க்கலாம். எப்படி இப்போ நான் டச் பண்ணுற நேரம் பல்ப் பிரகாசம் அடையுது. இப்போ எடுக்கிற நேரம் துண்டிக்க வயரை டிஸ்கனெக்ட் பண்ணுற நேரம் பிரகாசம் இல்லை. இப்போ ஒரு சுவிட்ச் செய்கிற வேலை தான். இப்போ எந்த ஒரு மின் உபகரணத்திலையும் இருக்கிற பிள்ளையை காண்றதுக்கு உதாரணமாக நான் இந்த இதில் தொடர்பை காட்டுறேன். இந்த ஸ்க்ரூ டிரைவர் அல்லது சரி, இந்த ரெண்டு ஸ்க்ரூ டிரைவரை வச்சும் காட்டு பாருங்கள். இப்போ இது ரெண்டுலேயும் எங்கே டச் பண்ணி பார்ப்போம். இதுவும் டச் பண்ண வேலை செய்தால் பல்ப் எரியலை, பிரகாசம் அடையலை. இப்போ இதை வச்சு பார்க்கலாம் மின் உபகரணங்கள் ஏதாவது பழுதுகள் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். விளைவிச்சா அப்போ இதனோட ஒரு பகுதியால் வரக்கூடிய மின்சாரம் கரண்ட் அந்த எலக்ட்ரோ பொருட்களில் மின் சுற்று பயணம் அடைகிற நேரத்தில் அங்கே இடையில் உடைஞ்சிருந்தால் அதை வச்சு நாங்கள் தீர்மானிக்கலாம் அந்த பொருட்கள் பழுதடைஞ்சிக்கின்றதை தீர்மானிக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்க்ரூ டிரைவர் தனித்தனியாக இருக்குது, ரெண்டும் டிஸ்கனெக்ட் பண்ணி ஜாயிண்ட் இல்லை. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணி போட்டு இப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணி இப்போ பார்ப்போம் அந்த பல்ப் பிரகாசம் அடையுதாங்க. விளங்குதா? அப்போ இப்போ ரெண்டு ஸ்க்ரூ டிரைவர் ஏற்கனவே தனியாக இருந்துச்சு, இப்போ தொடர்பு இல்லாமல் இருந்தது. அப்போ இதே மாதிரி தான் மின் உபகரணங்களில் நாம் தொடர்பு உள்ளுக்கு பழுதடைஞ்சிருந்தால் இந்த பல்பை வச்சு நாம் கண்டுகொள்ளலாம் இது மின் உபகரணம் பழுதடைஞ்சிக்குன்னு சொல்லி. அப்போ அதனால் ரெண்டு ஸ்க்ரூ டிரைவர் தனித்தனியாக இருக்குது. இப்போ ரெண்டே ஒன்றா ஜாயின் பண்ணுவோம். ரெண்டு ஸ்க்ரூ டிரைவர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ டச் பண்ணி பார்த்தா
பல்ப் பிரகாசம் அடைகிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதனூடாக இப்போ என்ன, அந்த மின் உபகரணங்கள பாவிக்கிற மின் சுற்று தொடர்பாக இருக்கின்றது நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இதை வச்சு தான் மீட்டர் இல்லாமல் இந்த மாதிரியான கிலோமீட்டர் அவசியப்படாது. அதே போல் இந்த மாதிரி மல்டிமீட்டர் இதுகெல்லாம் எங்களுக்கு அவசியப்படாது. எங்களை அன்றாடம் பாவிக்கக்கூடிய காணப்படக்கூடிய ஆக சிம்பிளான முறையில் இந்த கருவியை நாங்கள் செஞ்சு தயாரிச்சிட்டோம்னா எங்களோட மின் உபகரணங்கள் செய்கிறதுக்கு இது மிகவும் விலேசாக இருக்கும். இதுதான் அந்த குறிப்பாக நான் சொன்ன அந்த மீட்டர் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மிகவும் சிம்பிளான ஒரு முறை தான் இது. இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இதன் மூலமாக எனக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பு தான் எனது தேடலுக்கும் முன்னேற்றத்துக்கும் அது உதவியாகவும் காரணமாக அமையும் என்பதை நீங்கள் ஒருத்தர் மறந்து